மனிதாபிமானம் குறைந்துவிட்டதே என்று குறைப்பட்டுக் கொள்ளக்கூடிய தற்போதைய காலகட்டத்தில் முன்பின் தெரியாத மாணவிக்கு அறிமுகம் இல்லாத சிலர் எதிர்கால வாழ்க்கைக்கு வழிகாட்டிய சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருச்சியை சேர்ந்த மாணவி சுவாதி கலந்தாய்வுக்காக கோவை வேளாண் பல்கலைக்கழகம் செல்வதற்கு பதிலாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தவறுதலாக வந்துள்ளார். அப்போது அங்கு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சிலர் நிலைமையை புரிந்து கொண்டு விமானம் மூலம் மாணவியை கோவைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் வேளாண் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு அந்த மாணவி தாமதமாக வருவதை தெரியப்படுத்தி அவருக்கு இடம் கிடைப்பதற்கு உதவி புரிந்துள்ளனர். தற்போது அந்த மாணவி நம்முடன் உள்ளார். அவரிடம் அன்றைய தினம் நடைபெற்றது என்ன என்பது குறித்து கேட்டறிவோம். சுவாதி, நீங்க கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்திருந்தீங்க. ஆனா தவறுதலாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கீங்க. இந்த தவறுதல் எப்படி நடைபெற்றது? ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த கலந்தாய்வில் எப்படி இருந்ததா? இது குறித்து சொல்லுங்க. கலிகாலத்தில் தர்மம் குறைந்து விட்டது, மனிதநேயம் குறைந்து விட்டது என்ற புலம்பல்கள் ஆங்காங்கே எழுந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் உதவும் மனங்கள் இன்னும் இருக்கின்றது என்று உணர்த்தும் வகையில் ஒரு ஆச்சரியகரமான நிகழ்ச்சிகரமான சம்பவம் ஒன்று அரங்கேறில் உள்ளது. அந்த சம்பவத்திற்கு காரணமான மாணவி சுவாதி நம்ம அருகில் இருக்காங்க. இவங்க திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தெற்கு ஐத்தான்பட்டி என்கிற குக் கிராமத்தை சேர்ந்த மாணவி. இந்த மாணவி தற்பொழுது மருத்துவ படிப்புக்காக விரும்பி சென்ற பொழுதும் அந்த கட் ஆஃப் மார்க் கிடைக்கவில்லை என்பதால் இறுதியாக இந்த வேளாண் பொறியியல் பல்கலைக்கழகத்தில் சேரலாம் என்று சென்ற பொழுதுதான் அந்த வழிமாறி சென்றது. தற்போது நடந்த சம்பவம் குறித்து பேசுவதற்காக நம்ம அருகில் சுவாதி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா வணக்கம். இப்போ அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னமா நடந்துச்சு? எதுக்காக நீங்கள் சென்னை போனீங்க? என் எய்ம் எம்பிபிஎஸ். ஆனால் எனக்கு அக்ரி கவுன்சிலிங் செல் மூலயமா மெசேஜ் வந்தது. நான் அதை எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அக்ரி கவுன்சிலிங் வந்திருக்குமா அப்படின்னு. அம்மா சரி எம்பிபிஎஸ் படிக்க முடியாமல் சூழ்நிலை இருக்குது நம்மளுக்கு, இதை போய் அட்டென்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சென்னை ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், அண்ணா அரங்கம் எங்கே இருக்குன்னு கேட்டோம். நாங்கள் சென்னைக்கு போனோம். போய் அங்கே காலைல 5 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கேட்கும் போது அங்கே அக்ரி கவுன்சிலிங் கோயம்புத்தூர் தாம்மா, அண்ணா அரங்கம் சென்னையில் இல்லை, கோயம்புத்தூரில் தான் அண்ணா அரங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பரமசிவம் பாண்டியன் அவங்களோட சேர்ந்து நான் 3 சார், மொத்தமாக 5 சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டிக்கெட்லாம் புக் பண்ணி ஃப்ளைட்டில் அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். இங்கே 11:00க்கெலாம் கோயம்புத்தூர் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போயிட்டோம். போய் இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறேன்னு கேட்டாங்க. பிடெக் பயோடெக்னாலஜி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய எய்ம் எம்பிபிஎஸ் தான். படிக்க முடியாத சூழ்நிலையில் தான் சரி அக்ரி கவுன்சிலிங்னாச்சும் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். எனக்கு எம்பிபிஎஸ் படிக்க தமிழக அரசு இந்த மாதிரி ட்ரஸ்ட் மூலயமா உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எம்பிபிஎஸ் படிக்க உதவி பண்ணாங்கன்னா நான் நல்லா படித்து ஒரு சிறந்த மருத்துவராக வருவேன். இனிய மாதிரி கிராம மக்களுக்கு நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். இதே மாதிரி நம்ம அருகில் அவங்களுடைய தாயார் தங்க பொண்ணு நம்ம அருகில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா வணக்கம். இப்போ இந்த காலத்தில் யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு புலம்பல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாருன்னு முன்பின் தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், என் பேர் தங்க பொண்ணு. எனக்கு 39 வயசாகுது. என் பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் ஆசை தான் சார் எனக்கு இருந்தது. அதனால் என் பொண்ணை நான் மாடு வளர்த்து நான் வீட்டுக்கார விட்டு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. மாடு வளர்த்து என் பிள்ளையை படிக்க வச்சுருந்தேன் சார். என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, அல்சர் மாதிரி +1 ஒரு வருஷம் என் பொண்ணு உடம்பு முடியாமல் போச்சு. என் பொண்ணுக்கு மெடிக்கலுக்கு கட் ஆஃப் வாங்க முடியல. 189 தான் சார் வாங்கிருந்துச்சு. எங்களுக்கு எம்பிசி 195 தான் கேட்டாங்க. அதனால் எங்கள் பொண்ணு அதில் சீட்டு கிடைக்காதெல்லாம் மனசு வருத்தமாக எங்கள் பொண்ணு சாப்பிடாம ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு சார். திருப்பி வெட்னரிக்கு ஏற்பாடு பண்ணோம். அது 195க்கு தான் ப்ரீவியஸ் எம்பிசி கொடுத்தாங்க. ஆனால் என் பொண்ணு 189க்கு இந்த பால் உற்பத்தியை பற்றி படிக்கிறதுல 184க்கெலாம் கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் பொண்ணு கிடைக்கல சார். அதுலேயும் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு சார். அப்புறம் அக்ரி படிக்க எங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை சார். இருந்தாலும் அப்போ இதையும் விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு அக்ரிக்கு ஏற்பாடு பண்ணோம் சார். திருப்பி என் பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா சென்னையில் இருக்காங்க. அவங்க சென்னையில் சிட்டியில் உள்ளவங்க. அவங்கள கேட்டால் நல்லா விவரம் தெரியும். நாங்கள் திருப்பி அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க.
கோயம்புத்தூருக்கு. ஆனால் கோயம்புத்தூர்னு அட்ரஸ் எங்களுக்கு கொடுக்கலங்க சார். அதனால் அவங்கள கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிங்கன்னா அண்ணா அரங்கம் சொல்லுவாங்கம்மா, ஆனால் அக்ரி வந்து சென்னையில் தாம்மா நடக்குன்னு சொல்லவும் நாங்கள் நம்பி போயிட்டோங்க சார். அங்கே போய் கிண்டியில் இறங்கி ஆட்டோ வச்சு நான் என் பொண்ணை காலேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே போய் கரஸ்பான்ஸ் மாதிரி 2 சாருங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி என் பொண்ணு அண்ணா அரங்கம் எங்கே சார் இருக்குது, என் பொண்ணு அக்ரி கவுன்சிலுக்கு வந்தோம் சார் அப்படின்னா, அம்மா அண்ணா அரங்கம் இங்கே இல்லை, நீ இருங்களேன் 4 சார் வாக்கிங் போகிறாங்க, இதில் வேலை பார்க்குற சார் அவங்கள கேட்குறேம்மா, பாண்டியன் பரமசிவம்னு சொன்னாங்க. சரி கேளுங்க சார்னு சொன்னால் அப்புறம் சாருங்க வந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட நேராக பேசுனாங்க, என்னம்மா விவரம் அப்படின்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி நாங்கள் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க சார், 8:30க்கெலாம் அட்டன் பண்ணோம், ஆனால் நாங்கள் 8:30க்கு சென்னையில் இருக்கோம் சார், ஆனால் கோயம்புத்தூரா அந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் வேற ஒருத்தர் பேச்சை கேட்டு இங்கே வந்துட்டோம் சார், காலேஜில் ஃபோன் எடுக்கல சார் சொன்னோம். சரி அப்புறம் எங்களுக்கு என்ன சார் உதவி செய்ய முடியும், நான் கையில் 2000 தான் சார் வச்சுருக்கேன், எங்களுக்கு உதவி செஞ்சுங்க, திருப்பி அந்த பணத்தை கொடுத்துருவோம் சார், நாங்கள் கோயம்புத்தூர் போகணும் சார், எப்படி சார் வழிமுறைன்னு கேட்டோம். அம்மா நாங்கள் ஃப்ளைட் மூலியமாக அனுப்புகிறோம்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃப்ளைட்டை நான் முன்ன பார்த்ததில்ல, சென்னையும் பார்த்ததில்ல. ஆனால் அந்த ஃப்ளைட்டை போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் சார் 1/4 மணி நேரம் பேசுனாங்க. பேசுறதை பார்த்து எங்களுக்கு நாமக்கல்ல எங்கள் சொந்த பந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க சொந்த பந்தம் சொன்னாங்க. அப்புறம் நான் தைரியமாக ஏறினேன். அவங்கள நம்பினா கடவுள் மாதிரி எங்களை காப்பாற்றிட்டாங்க. 10:05க்கு கோயம்புத்தூர் சென்னையில் ஏற்றி விட்டாங்க. கோயம்புத்தூர் வரும்போது 11:15 ஆயிடுச்சு சார். அங்கே வந்து ஆட்டோ பிடிச்சி திருப்பி நாங்கள் எங்கள் பொண்ணு காலேஜுக்கு போய் பிடெக் பயோடெக் என் பொண்ணு எடுத்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அதை எடுத்து என் பொண்ணுக்கு மனசு திருப்தி இல்லை சார். அதனால் எங்களுக்கு MBBS என் பொண்ணுக்கு படிக்க உங்களை கேட்கணும் சார் ரொம்ப. அதனால் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப நன்றிங்க சார். நாங்கள் வந்து வீட்டுக்கார் இல்லாமல் ரொம்ப 18 வருஷமாக ரவா போல் என் உழைப்பில் தான் சார் என் குழந்தைய 2 படிக்க வச்சுருந்தேங்க சார். அதாவது இந்த மாணவியும் சரி, அந்த மாணவியின் தாயாரும் சரி, அவருடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்று இருக்கிறது என்றால், அந்த மாணவி வந்து மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும். அதற்கு உள்ள வழிவகைகளை வந்து சமூக ஆர்வலரும் தன்னார்வ தொண்டர்களும் அல்லது தமிழக அரசே ஒரு சிறப்பு ஏற்பாடின்படி இவர்களுக்கு மருத்துவ சீட்டுக்கான சீட்டு வழங்கினால் அதை வைத்து சிறந்த மருத்துவராகி இந்த தன்னை போன்ற ஏழை எளிய மக்களுக்காகவும் கிராமத்திற்காகவும் பாடுபடுவேன் என்பதுதான் அந்த மாணவியோட கூற்றாக இருக்கிறது. அடுத்த செய்தியை பார்க்கலாம்.